இருங்க. ஓலம் வட பூஜை ஷார்ட் நம்பர் 1 டெக் நம்பர் 1 சூப்பர். ஓகேண்ணா. தம்பி ஓகேண்ணா சொல்லுங்க. ஓகேவா? ஓகேண்ணா. கதையை சொல்லக்கூடாது, அதனால நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். அனைவருக்கும் வணக்கம். டைரக்டர் செந்தில்குமார் சார் வந்து என்கிட்ட வந்து ஓலங்கதை சொல்லும் போது சின்ன பட்ஜெட் சார் இது அப்படின்னாரு. கதை சொல்லுங்க, கதை தாங்க தீர்மானிக்கு சின்ன பட்ஜெட்டா பெரிய பட்ஜெட்டான்னு சொல்லிட்டு நான் அந்த கதையை கேட்டேன். அவர் வந்து 2021 அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு, வீராபுரம் ஃபர்ஸ்ட் படத்தை. ஒரு 3 years உட்காந்து இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. பட் ஸ்கிரிப்டை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 3 வருஷம் உட்காந்து பண்ணியிருப்பார் போட்டிருக்கு அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஹாரர் ஜானரில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கதை இது. ஒரு எபிசோட்லாம் சொன்னார், தினந்த போச்சு. நான் அப்படியே மெய் சிலிக்கிட்டேன். உண்மையில் அந்த இடம் எனக்கு இந்த கதையில் ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. உடனே இதில் 10 பேரில் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நீங்கள் தான் வில்லன்னாரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. யார் ஹீரோன்னு சார் சில விஷயங்கள்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் லுக்கில் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன் ஷாக்கிங்காக. நீங்கள் வந்து ஒரு நண்பனாக இருக்கிறதுனால நீங்கள் மட்டும் எனக்கு பூஜைக்கு வாங்க அப்படின்னாரு. நான் எனக்கு ஃப்ரீயாக இருந்தேன், அதனால் வந்தேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எடிட்டர் செஞ்சி மாதவனார் சாராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர் கவாஸ்கராக இருக்கட்டும், அப்புறம் டிஓபி கௌதம் சார், எல்லாமே ஒரு புது டீம். இவங்க அந்த புது டீமில் வந்து இன்னைக்கு பார்க்கறதுக்கு வந்து இப்போ குடும்பஸ்தன் ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படம் கூட இப்படிதான் ஒரு சிம்பிளாக எளிமையாக ஆரம்பிக்கப்பட்ட படம், உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அது வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று எளியவர்களும் சினிமாவில் ஜெயிக்கலாம், சின்ன பட்ஜெட்லையும் ஜெயிக்கலாம்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க நேரம் இது. அந்த மாதிரி இந்த படம் ஓலம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாரர் ஃபிலிம்ல ஒரு பெஸ்ட் ஃபிலிமா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த படம் வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் கூட்டு தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேள்விப்பட்டு நான் இங்கே அழைப்பு ஏற்று வந்திருக்கேன். ஸோ என்ன கதை அப்படின்றது கூட எனக்கு முழுசாக தெரியாது. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே வாழ்க்கையில் நம்ம பண்ணணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து நம்ம சரியாக பண்ணுறோன்றது அப்பப்போ நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். தனியாக எந்த ஒரு ஆளாலையுமே ஜெயிக்க முடியாது. ஸோ ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணும்போது நான் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அதை கரெக்ட் பண்ணு, அதை இவ்வளோ சரி பண்ணி இதை ஏற்று குறைன்னு சொல்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க. இந்த நம்பிக்கையோட இந்த படம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகும். நிச்சயமாக அதை ஜெயிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். கேமரா கொஞ்சம் பின்னால் மறைக்காம மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஓலம்னு ஒரு படத்துக்கு வந்து நம்ம பிரசாத் லேப்ல செந்தில்குமார் சார் இயக்குனர் வந்து பூஜை போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த படம் வந்து வெற்றியடைய என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம சரியாக பண்ணணும் அப்படின்னா அது தனிப்பட்ட ஒரு நபரால் முடியாது. ஸோ அது வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு 4 பேர் இருக்கணும். இங்கே ஒரு 400 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நிச்சயமாக ஜெயிக்கும், சரியாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இல்லை கதைலாம் எனக்கு தெரியாது. இது வந்து ஒரு பேய் படம்ன்றது தெரியும். எப்பயுமே பேய் படத்துக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருக்குது. ரஜினி படமாக இருந்தாலும் சரி, கமல் சார் படமாக இருந்தாலும் சரி, பேய் படத்துக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ பேய் படத்துக்கு எப்பயுமே ஒரு பெரிய மவுஸ் இருக்குது. ஸோ பேய் படம்னா கண்டிப்பாக ஜெயிக்கும், அதுக்கான ரசிகர்கள் இருக்காங்க. ஏன் அந்த ரசிகர்கள் நானும் ஒருத்தன் தான். ஸோ கண்டிப்பாக பேய் படம் பெரிய ஹிட் ஆகும். என்னுடைய வாழ்த்துக்கள். சத்யா ஓகே சார் அடுத்து சரி ஓகே பாருங்க சார். அப்படியே லைட்டாக விளக்க திருப்பிடுங்க.
நரகத்துடைய புனிசர் நரகம் மனுஷனும் நரகம் பணமும் நரகம் டாக்டர் பிரகாஷ் சார் விளக்கு எடுத்துருங்க போதும் போதும் பாருங்க சார் போட்டுட்டு கை நீட்டா சொல்லு கத்து போன செட்டா தெரியுதா? ஓகே போலாமா? ரெடி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் அழைப்பை ஏற்று இந்த பூஜைக்கு வந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். என்னோட ஃபர்ஸ்ட் படம் வீராபுரம் 220 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது என்னோட செகண்ட் படம் ஓலம். இது ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் மூவி. இதில் வந்து ரவி சார் ஒரு வில்ல கேரக்டர் பண்ணுறாரு. இன்னும் நிறைய கேரக்டர் இருக்குது, பட் ஆனால் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லுக்கில் நான் எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அதுக்கு கொண்டு ஒரு 10 நாள் ஆகும். இப்போ இந்த பூஜைக்கு வந்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி நன்றி நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். அருமை நண்பர் செந்தில்குமார் அவர்கள் இன்றைக்கு அவருடைய 2வது படைப்பான ஓலம் திரைப்படத்தின் பூஜையை வெகு சிறப்பாக இங்கே நடத்தேறி இருக்கிறார். இது ஒரு த்ரில்லர் ஜேனர். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் அவர் ஃபர்ஸ்ட் லுக்கில் எல்லாரையும் காட்டினாலும் ரவிமரியாவே எங்களுக்கு காட்டிட்டாரு. அது ஒன்று போதும் எங்களுக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு அவர் ஒருத்தரையாக செலக்ட் பண்ணியிருப்பாருங்கிறது தெரியுது. இந்த செந்தில்குமார் வந்து ஒரு அருமையான தயாரிப்பாளர்னு சொல்லணும். ஏன்னா நாங்கள் பண்ண படத்தில் என் கூட இருந்து சில நேரங்களில் தயாரிப்பு இதெல்லாம் பார்த்தாரு. எல்லா விஷயங்களையும் எல்லா நுணுக்கங்களையும் நன்கு தெரிந்தவர். அதனால் நிச்சயமாக இந்த படம் அவருடைய வெற்றி படிக்கட்டில் ஒரு மணிமகுடமாக இருக்கும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். ரொம்ப சவுண்டாக தான் பேசுவோம், எல்லாம் கேட்கும். நம்ம டேட் செந்தில்குமார் ஓலம் படம் 6 மாதம் முன்னே என்கிட்ட கதையை சொன்னார். 6 மாதம் என்னோடய ஆஃபீஸில் டெய்லி என்னை பார்க்க வந்துகிட்டே இருப்பார். வெயிட் பண்ணு செந்தில் சொல்லுவேன். இல்லை தலைவரே சீக்கிரம் பண்ணி ஆகணும், ரொம்ப பிரேக் ஆகிடுச்சும்பார். கொடுங்க செந்தில் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. டக்குன்னு ஒரு வாரத்துக்கு வந்தார். வந்தவுடனே தலைவரை பிரசாதில் பூஜை அப்படின்ட்டார். என்னங்கண்ணே எல்லாம் ரெடி ஆச்சு, வாங்க நீங்கள் வந்து குத்தலை ஏற்றி வேலையை முடிச்சு விட்ருங்க அப்படின்னாரு. சரி உடனே கேமராமேன் கூட சொல்லிட்டேன், இப்போ அவர் ஷூட்டிங் என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுங்க அப்படின்னு. அவர் உடனே நீங்கள் சொன்னால் போதும் அப்படின்னாரு. நீ பூஜை போட்டார். என்னன்னா இதுதான் நம்பிக்கை. இப்போ எல்லோரும் நம்ம சாரெலாம் இப்படி வந்தார், இல்லாமல் சாரெலாம் இப்படி வந்தால் எல்லாருமே ஜெயிக்கணும் தான் சினிமாவுக்கு வரந்தார். யாருமே தோக்குன்னு வரமாட்டோம். அப்போ யாராவது ஒரு ஆள் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க பின்னாடி நம்ம வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணோம். அப்போ சொன்னார், சரி கூட நீ காலைல பூஜை நீங்கள் வந்தேன்னா இப்போ நான் லேட்டாக தான் வந்தேன். என்ன காரணம், இவர் இப்போ பணம் இருக்குது பணம் இல்லை சப்போர்ட்டுங்களா. அப்புறம் இந்த பூஜை போட்டு நின்னார் பற்றியில் பிரசாத்தில் இவரை தான் நம்ம காப்பாற்றி கொண்டு வரணும் மேலே. ஏன்னா என்னோடய கேரக்டர் அதுதான். எதாக இருந்தாலும் நீ பார்த்துக்கோ அப்படிமா. என்ன காரணம், எல்லாரும் சும்மா வந்தவங்க தான் சினிமாவுக்கு. எவ்வளோ இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பேர் ஆளுமே யாரும் வந்து ஊர்லேருந்து எல்லாம் மஞ்சள் போய் தூக்கிட்டு எல்லாருமே எப்படி சொல்றது பாதி காசு எல்லாம் ஃப்ரெண்டை வாங்கிட்டு தான் சினிமாவுக்கு வந்தாங்க. அதேமாரி இதே செங்கல்பட்டில் பிறந்து வளர்ந்து சொந்தமாக ஒரு படத்தை எடுத்துகிட்டு இப்போ 2வது படத்தை வந்து எடுக்கிறாத பாருங்க. இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். என்ன காரணம், எப்படி ஜெயிச்சிடும்னு சொல்லி நிற்கிறத பாருங்க.
எப்படி ஜெயிப்போம் அவன். ஏன்னா வீராபுரம் படத்தை ஜெயிச்சுட்டு திருப்பி 6 மாதம் வெயிட் பண்ணி திருப்பி இன்னைக்கு வந்து பூஜை போகிற சொல்லி போட்டால் பாரு. இதேமாரி ஒவ்வொரு செந்தில்குமாரும் ஒவ்வொரு சினிமாவில் அத்தனை பேருமே முயற்சி பண்ணால் எங்களோட சங்கம் என்றைக்குமே சப்போர்ட் பண்ணுவோம், இறங்கி வேலை செய்வோம். நன்றி, வணக்கம். இவரு ஒரு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு. வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வந்திருக்கிற ஃப்ரெண்டு நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், என் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து செந்தில்குமார் வந்து எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸாக பழக்கம் தான் எனக்கு. ஆனால் எனக்கு வந்து என்னை மதித்து நீங்கள் வாங்க படப்பூஜையில் வந்து கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாரு. அது பெரிய சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் படத்தை வந்து சொன்னார், டைட்டில் சொன்னார், கதையெல்லாம் வந்து சொல்லலை, நானும் கேட்கல. ஆனால் செந்தில்குமார் வந்து வீராபுரம் 2020 எடுத்து 2020 ரிலீஸ் பண்ணார். திரும்பவும் இது வந்து நல்லா ஜெயிச்சு நல்ல ஒரு இடத்த வந்து பிடிப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோட நான் நெய்வேலிலேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கேங்க. அதனால என்னுடைய வாழ்த்துக்களை வந்து செந்தில்குமார் சொல்கிறேன், இளவனை கூப்பிட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வரணும், ஜெயிக்கணும். வணக்கம், என் பேர் விவேக் சின்ராசு. செந்தில்குமார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வீராபுரம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப பெரிய விஷயம். பட் என்னன்னா இந்த 5 வருஷத்துல இந்த ட்ரெண்டுக்கு என்ன பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் கத்திக்கிட்டு நம்ம அரவிந்த் சார்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. கிரைமுக்கு சார் விட்டா வேற யாரும் புதுசாக சொல்லணுங்கிறது இல்லை, அவ்வளோ ஹிட்டு கொடுத்த டைரக்டருக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் எல்லா பூஜைக்கும் போவார், எல்லாம் பார்ப்பாரு, என்ன நடக்குது என்னங்கிறது. எனக்கு சமீபத்தில் தான் பழக்கம். நான் ஒரு ஆர்டிஸ்டாக தான் என்ன அவர் பார்த்து பேசினார். ஆனால் இந்த மாதிரி படம் ஆரம்பிக்க போகிறோன்னு நீங்கள் பூஜை கண்டிப்பாக வரணுன்னாரு. நான் கண்டிப்பாக வருவேங்க, உங்கள் பூஜைக்கு வராமல் யாருக்கு வர போகிறோன்னு சொல்லி வந்திருக்கோம். பட் நல்ல ஸ்கிரிப்ட். ஹீரோ யாருன்னா ஒரு 3 ஹீரோ செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. 3மே பீக்கில் இருக்கிற ஹீரோ தான். அதில் யார் டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி இன்னும் அடுத்த இதில் வந்து யாரு ஹீரோ அப்படிங்கிறத வச்சு ஃபுல்லாக அவர் ப்ளே பண்ணுவார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன வச்சு வாங்க வச்சு நீங்கள் தகவல் நான் உங்களுக்கு. ஐயோ மாஸ்டர், ஐயோ வாங்க 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 தானே, நீங்கள் வரணும், போடுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அது மிஸ்டர் 2 வாரத்தை பேசுகிறேன். மிகப்பெரிய சப்போர்ட் பண்ண காரணம் என்ன, பையனை பார்த்து ரொம்ப சின்ன பையனாக இருக்காரு. அடுத்து அனிருத் மாரி ஒரு நல்ல ஒரு படத்தை ஓட வைக்கணும். நீங்கள் ரெஸ்ட் எடுத்து உங்களோட திறமையாக நீங்கள் பண்ணி ஆகணும். ஓலம் படத்தோட ஃபைட் மாஸ்டர் மிரிட்டல் செல்வா பேசுகிறேன். நான் ஆல்ரெடி இப்போ லாஸ்ட்டாக பண்ண படம் வந்து பகாசுரன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமானியன் ராமராஜன் சார். வருஷத்தில் செலக்டிவாக படம் பண்ணுறேன். ஒரு 10 படம் தான் பண்ணுறேன் வருஷத்தில். அது ஃபஸ்ட்டு படம் இந்த வருஷத்தில். இதுதான் ஓலம் தான் ஃபஸ்ட்டு. இந்த படம் வந்து நான் கதையை ஃபுல்லாக கதை கேட்டேன். நான் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபைட்டை இதில் பண்ண போகிறேன். இது வரைக்கும் யாரும் பண்ணியிருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு லைவான ஃபைட்டு இதில் இருக்குது. ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக இருக்குது படம். இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. வணக்கம் எல்லாருக்கும். காஸ்டியூம் டிசைனர் ரிஸ்வானா அண்ட் என்னோட ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஓலம் டைரக்டர் செந்தில்குமார் சார். எனக்கு ஒரு 7 இயர்ஸ் அவர் ரொம்ப நல்லா தெரியும். அண்ட் நான் இவ்வளோ டெடிக்கேட்டடாக இவ்வளோ ஸ்டபர்னாக என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹார்ட் ஒர்க்கரை நான் வந்து லைவாக பார்த்துருக்கேன். ஸோ எப்போவுமே நான் கதை கேட்டுட்டதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் எதுவும் ஓகே பண்ணுவேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவர் மேலே இருக்கிற பெரிய நம்பிக்கையில் வந்துட்டு நான் கதை கூட கேட்கல, எதுவும் கேட்கலனோ ஐ எம் ஜஸ்ட் கமிட்டட் இன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் செந்தில் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஐ ப்ரௌட்லி சேஸ் இந்த பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி இவ்வளோ ஆண்கள் இருக்கிறதுல I'm so proud and thank you so much Olam team and Senthilkumar sir, all the very best. Thank you. அவ்வளவுதானே, வாங்க. ஓலம் தெரியும்ல? இல்லை தனியாக எடுக்குது சார், தனியாக அப்படி வாங்க. ஆமாம், ஒரு சார் தனியாக எடுத்துருவோம். கொஞ்சம் உள்ள சும்மா இங்கே இல்லை போதும். இல்லை இல்லை